டேய் இந்த மளிகை சாமான் லிஸ்ட் கடைக்கு போய் வாங்கிட்டு வா. எனக்கு சாப்பாடு வேணாம். சாப்பாடு வேண்டாமா? நானும் உங்க அப்பாவும் சாப்பிடணும். போய் வாங்கிட்டு வா. ஏய் நீ ஏன் இப்ப மூஞ்சியை தூக்கி வச்சு உட்கார்ந்திருக்க? தோத்துட்டோம்மா. தோத்துட்டியா? எதுல? ஆமாம்மா, கிரிக்கெட்ல தோத்துட்டோம்மா. கிரிக்கெட்டா? இருக்கட்டும், நாளைக்கு ஜெயிச்சுக்கலாம்டா. இனிமே 4 வருஷம் அப்புறம் தான் என்னது? விளையாட முடியும். 4 வருஷமா? ஆமாம்மா. எங்க விளையாடுனீங்க? நியூசிலாந்துல. நியூசிலாந்துலயா? ஆமாம்மா, இந்தியா தோத்துருச்சுமா நியூசிலாந்து கிட்ட. டிவில ஆடுற கிரிக்கெட்டா? என்னம்மா டிவில விளையாடுற கிரிக்கெட்டான்னு கேக்குறீங்க? இவ்வளோண்டுமா, இவ்வளோண்டு கேப்பு. தலை மட்டும் அந்த கேப்புக்குள்ள அப்படி வந்திருந்தாருனா ரன் அவுட் ஆயிருக்க மாட்டாருமா. வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம்மா. இவ்வளோண்டு சின்ன கேப்பு, சின்ன கேப்பு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? டிவில பாக்குற கிரிக்கெட்டான்னு கேக்குறீங்க? நம்ம வீட்டுல பழைய டிவி இருந்துச்சா, அதுல பாக்குற வரைக்கும் எந்த மேட்ச்லயும் நம்ம தோத்தது இல்லமா. எப்ப உங்க புருஷன் இந்த கரமாந்திர டிவியை வாங்கி வச்சாரோ, இதுல பாக்குறப்பெல்லாம் தோத்து போகுது இந்த டிவிய. இன்னைக்கு சமைச்ச மாதிரி தான். தாயே, என்னத்தடா உடைச்ச? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி நமக்கு மார்க் போச்சு? ஒரு 5 மார்க்கும் 4 பேஜஸ்க்கு எழுதணுமே. 20 மார்க்ஸ் எல்லாமே 8 பேஜஸ்க்கு எழுதிருக்கோமே. 15 மார்க்ஸ் எல்லாம் 6 பேஜஸ்க்கு எழுதிருக்கேன். எப்படி மார்க் குறைஞ்சது? அக்கா, ஆமாக்கா, என் பொண்ணுதாக்கா 2ஆவதா வந்திருக்கா. இப்பதான் பிரின்சிபல் போன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா, உங்க பையன் என்ன மார்க் எடுத்திருக்காரு? ஓ, இன்னும் பார்க்கலையா? பார்த்ததும் எனக்கு போன் பண்ணுங்க. சரிக்கா, வச்சுட்டுமா? அச்சுமா, இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு தர, நீ சந்தோஷமா சாப்பிடணும். எனக்கு எதுவும் வேண்டாம். டே, நீ எடுத்த மார்க்குக்கு ஊரே உன்னை பாராட்டுறாங்க. அம்மா நான் ஒண்ணும் செஞ்சு தர மாட்டேனா? என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, அத்தனையும் லிஸ்ட் போட்டு சமைச்சு தரேன். மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சாப்பிடுற மைண்ட் செட்டே இல்ல. ஏஞ்சி போமா. ஏன்டா இப்படி கோவமா பேசுற? எல்லாமே இந்த சங்கீதாவாலதாம்மா. சங்கீதாவா? அவ என்னமா பண்ணா? இந்த சங்கீதா சனியும் எங்க இருந்து வந்தானே தெரியல. லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன செகண்ட் ரேங்க் தள்ளி விட்டாமா. எப்பவுமே நான் தானமா ஃபர்ஸ்ட் வருவேன். என்னால இதை ஏத்துக்கவே முடியலமா. ஐயோ, நான் எதுல 2 மார்க் தாமா. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலமா. செல்லக்குட்டி, நீ எடுத்ததே நல்ல மார்க் தான்டா. இந்த பாரு, படிப்புல போட்டி இருக்கலாம், பொறாம இருக்க கூடாது. விடு, அடுத்த எக்ஸாம்ல விட்ட மார்க்க புடிச்சிட போற. கரெக்ட் தாமா நீ சொல்றது. நான் விட்ட மார்க்க பிடிக்கணும்னா நான் ஒரு நாள் கூட விடாம படிக்கணும் இல்லையா? இப்பவே போய் நான் புக்ல இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றேன். எப்படி அவ ஃபர்ஸ்ட் வரான்னு நான் பாக்குறேன். இப்பதான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு, மறுபடியும் படிக்க போறன்றா? ஓகே, நமக்கு சமையல் வேலை மிச்சம். யாரா அந்த? ஐயோ, பாடக்கூடாதுல, காப்பி ரைட்ஸ். நான் தான் அந்த பாதி பாடல. டேய், ரிசல்ட் என்னாச்சு? மா, யாருக்குமே பேப்பர் திருத்தல. திருத்தல? திருத்தனா சொல்றேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட் அர்ச்சனா மட்டும் எப்படி 2வது மார்க் வாங்கினா? அவங்க அம்மா கிட்ட நான் போன்ல பேசினேனே. மா, நீ அந்த பொண்ணுகிட்டயும் பேசாத, அவங்க அம்மா கிட்டயும் பேசாத. குடும்பமே ஒஸ்ட் குடும்பமா. செம்மையா போய் புழுவுது. நீ இப்படி சொல்லிட்டே திரி, நாளைக்கு நீ தான் ரோட்ல திரிய போற. என்ன உன் உயிர் கால் பண்ணுதே? ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன மச்சான்? மச்சான், பாத்தியா சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஏன், என்ன பார்த்த? மச்சான், இப்பதான் ரிசல்ட் பார்த்தேன். நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அடுத்து 1 பார்த்தேன். நீ 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. என்னது ஃபெயிலா? என் மனசே ஆறுதலா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னல, உன்னோட நான் நல்லா படிப்பேன். அம்மா, உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குமா? என்ன அடிக்கலாம், வெட்டலாம், இங்கே போட்டு கொல்லலாம். ஆனா நான் ஏன் ஃபெயில் ஆனேங்கிற 3 காரணத்தை கேட்கணுமா நீங்க? ஏன் ஃபெயில் ஆன? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குல்லம்மா, அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு செம்ம ஜுரம். உங்களை யாரு நைட் எல்லாம் வெண்ணி காய்ச்சி பாத்துக்கிட்டது? உங்க புள்ள. தூங்காம அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போய் தலைவலி வந்துச்சுமா, அதான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப 2வது? 2வது வந்து எல்லாமே பச்சைமா. எல்லாமே பச்சிட்டு போனேன். வேற சப்ஜெக்ட் படிச்சிட்டு போயிட்டேமா. அப்ப 3வது? காரணமே நீங்கதாம்மா. நானா? ஆமா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பொங்கலை போட்டு காலையில எக்ஸாமுக்கு அனுப்பாதீங்கன்னு. தூங்கிட்டேன்.